மைலேஜ் டெஸ்ட்டு கூகுளில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 70 கிடைக்குன்னு போட்டிருக்குது. பேலன்ஸ் இருக்கதையும் அப்படி பிடுங்கி இதில் எடுத்துடலாம். பிடுங்கி 51,607 நிறைய இருக்காப்பா பைக்கில். மைலேஜ் எவ்வளோன்ட்டு நான் இதுவரை செக் பண்ணதில்லை. கேமராவில் கைக்க முடியல, லைட்டாக கேமரா கைச்சா லைட்டாக சுடுது. இங்கே சிட்டிக்குள்ளே தான் ஓட்டி பார்க்க போகிறேன் மைலேஜ் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்பேன். இன்னைக்கு சென்னை உள்ள தான் ஃபுல்லாக ரன்னிங்கு. ஹைவேல கிடைக்க மைலேஜுக்கும் சிட்டியில் கிடைக்க மைலேஜும் டிஃப்ரெண்ட் இருக்குமானு தெரியாது. ஃபோன் போர்டுக்காரனுங்க காசு இருக்குன்றதை வண்டி எடுத்து போட்டுறானுங்களா என்னன்னு தெரில. வண்டியும் ஓட்ட தெரில, ஒரு இளவும் ஓட்ட தெரில இவங்களுக்கு எல்லாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து கிளம்பிட்டேன். டீ குடிச்சிட்டு போவோம் இங்கே இருந்து. வண்டி இதுவரையும் கரெக்டாக 50 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அவ்வளோதான், வண்டி அடைக்க தொடங்கி விட்டது. அவ்வளோதான், பெட்ரோல் காலி. தள்ளிட்டு போய் தான் பெட்ரோல் வாங்கி போனோம். பெட்ரோல் போட்ட உடனே ஸ்டார்ட் ஆகிட்டு, ஒரே கைக்கில் ஸ்டார்ட் ஆகிட்டு வண்டி. பெட்ரோல் நேரம் இந்த பையன் தான், கல்ல இருந்த பையன் தான் நம்ம சப்போர்ட் பண்ணாப்புல. ஹாய் மகா, திஸ் இஸ் அஜினீஸ் ஹியர். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மைலேஜ் டெஸ்ட்டு. பெட்ரோல் இல்லை, மேக்ஸிமம் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் ஒரு 1/4 லிட்டர் போல் வந்துச்சு. ட்ரை பண்ணி பாதி பம்ப் டேங்கில் ஊற்றிட்டு பெட்ரோல் பங்கு நோக்கி போயிட்டுருக்கேன். போயிட்டு 1 லிட்டர் போட்டு எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு பார்த்து செக் பண்ணிடலாம். இன்றைக்கி கூகுளில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 70 கிடைக்குன்னு போட்டிருக்குது. இல்லைன்னா குறைஞ்சது 60லேருந்து 69 வரும் அப்படின்னு போட்டிருக்கான். நம்ம என்ன செக் பண்ணி பார்த்துருக்கோம். ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது, மைலேஜ் எவ்வளோன்னுட்டு. இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் எப்பவும் போல் ஹெச்பி பெட்ரோல் பங்கில் போய் போட்டுட்டு இங்கே இருந்து அதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் போனோம். டக்குன்னு போய் போட்டுருவோம். பக்கத்தில் வந்துட்டோம், பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணலான்னா வண்டியில் பாக்கி பெட்ரோல் அந்த பெட்ரோலில் பிடிச்சிடலாம். பேலன்ஸ் இருக்கதையும் அப்படி பிடுங்கி இதில் எடுத்துடலாம். பிடுங்கிடும் வழியாக முதல்ல இந்த பின்னை உருவிக்கலாம். கொஞ்சம் போல இருக்குது, சொட்டு அடியும் வெடிஞ்சிருட்டு. என்னடா சுத்தமாக வரல வண்டியில் பெட்ரோலு, காலி ஆகிட்டா. பேரிக்க மக்களே, ரிசர்வில் வச்சும் வரல, ஆஃபில் வச்சும் ஒன்றும் இல்லை, மெயினில் வச்சு கொஞ்சமாக அடிஞ்சா. வண்டியில் பெட்ரோலு இல்லை. டேய் வந்துட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ உள்ள ஏதோ ஓசல் இருந்தாச்சு தான் வண்டி ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வண்டியில் பெட்ரோல் சுத்தமாக இல்லை, எல்லாம் உறைஞ்சாச்சு. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். போவோம் கொஞ்சம் மூவ் பண்ணி. நான் எப்படி வண்டி ஓடுதுன்னு தெரியலையா எனக்கு. போதும், லிட்டர் செக் பண்ணிடலாம். 1 லிட்டர் போட்டு 1 லிட்டர்ண்ணா, 1 லிட்டரு. நம்மளும் ஃபோட்டோ எடுத்துடலாம் வண்டி எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்த்து. 51,607 1 இங்கேருந்து செக் பண்ணலாம். ஆனால் இது ஃபியூல் பம்ப் ஓப்பன் பண்ண வர சுத்தமாக பெட்ரோல் வரல, அது நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் வண்டி ஸ்டார்ட்டாக ஓடிட்டு இருந்துச்சு. ஒருவேளை அந்த ஓஸ்ட்டில் இன்னும் கொஞ்சமாக இருந்தது, ஏதாவது ஓடி இருக்குமோ என்ன கதைன்னு ஒன்றும் தெரில. ஏதோ ஒரு இதில் ஓடிச்சு. அதுக்கான 2 கிலோமீட்டரு 1 இல்லை 2 கிலோமீட்டர் வேணால் மைனஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். 70 கிலோமீட்டர்னா குறைஞ்சது 74 கிலோமீட்டர் ஓடணும். 677. இப்போ வந்து 8 கிலோமீட்டர். கரெக்டாக 1 கிலோமீட்டரும் எத்தனை மீட்ரு, 800 மீட்டருமா. 2 கிலோமீட்டர் வந்துருக்கேன் பெட்ரோல் போட்டதுலேருந்து. 2 கிலோமீட்டர் தான். 60 கிலோமீட்டரா 70 கிலோமீட்டரா இன்றைக்கே ஒரு முடிவு தெரிஞ்சிடும் நமக்கு. ரொம்ப நாளாக ஒரு பிளானில் இருந்தது. நிறைய இருக்காப்பா பைக்கில் மைலேஜ் எவ்வளோன்ட்டு நான் இதுவரை செக் பண்ணதில்லை. அதனால் இன்றைக்கி ஒரேடி அவங்களுக்கான பதில் நம்ம சொல்லிடலாம். ஆனால் வெயில் தான் பட்டையை கலப்புது. எம்மா சாமி, கேமராவில் கைக்க முடியல, லைட்டாக கேமரா கைச்சா லைட்டாக சுடுது. இந்த மாதிரி வெயில் கையெல்லாம் எரியுது. வெயில் அடிக்கடி வராதானே, இந்த மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் வர வெயில் எம்மா டென்ஷன் ஆகுது இந்த வெயிலை பார்த்தாலே. இங்கே சிட்டிக்குள்ளே தான் ஓட்டி பார்க்க போகிறேன் மைலேஜ் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்பேன். இன்றைக்கி சென்னை உள்ள தான் ஃபுல்லாக ரன்னிங்கு. ஏன்னா ஏவிஎம் ஸ்டூடியோ போகிறேன், அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது தனி வீடியோவாக வரும். சிட்டிக்குள்ளே தான் வண்டி ஓடும், தெரிஞ்சிடும். சிட்டிக்குள்ளே வேறு எப்படியும் ஒரு 60-70 நார்மலான ஸ்பீடு தான். 90லாம் போகாது வண்டி. ஹை ஸ்பீடே 100 தான். அதுவே எப்போமாவது ஒரிக்காக தான் பிடிக்குது. மேக்ஸிமம் 90-95 தான் போகுது. அது ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்.
ஹை ஸ்பீடு வீடியோன்ட்டு. ஹைவேல கிடைக்க மைலேஜுக்கும் சிட்டியில் கிடைக்க மைலேஜும் டிஃப்ரெண்ட் இருக்குமானு தெரியாது. அதனால் நம்ம நார்மலில் தான் ஓட்டுவோம். அதனால் இதுவே செக் பண்ணி வைப்போம். இதில் கிடைக்க மைலேஜ் வச்சு நம்ம ஒரு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணிக்கலாம். எப்படியும் ஒரு 60-70 தான் மெயின்டைன் பண்ணேன் எல்லா ஏரியாவில். இப்போவுமே என்ன 60 மெயின்டைன் பண்ணி தான் போய்ட்டுருக்கேன். 40லேருந்து 60 மேக்ஸிமம் எல்லா ஏரியாவில் மெயின்டைன் பண்ணுவோம். அதுவே ஓகேவான நமக்கு மைலேஜ் தான். எப்படியும் இதுக்கு மேலே அது வாரம் 2 ஃபுல் வீடியோ ஷார்ட்ஸு டெய்லியும் போடலான்னு பார்க்க ஷார்ட்ஸு தான் போட முடியல. ஒன் வாய்ஸ் வீடியோ ஏதாவது ஒன்று பண்ணணும். ஆனால் வாரம் 2 வீடியோ எப்படியாவது கன்ஃபார்ம் வந்துடும். 3 டார்கெட்டு 2வது குறைஞ்சது போடணும்னு உள்ள மைண்ட் செட்டு. அதனால தான் இன்றைக்கி ஏவிஎம் ஸ்டூடியோக்கும் இது மைலேஜ் டெஸ்ட்டுக்கும் போய்ட்டுருக்கேன். அடுத்த வாரம் என்ன கண்டென்ட் எடுக்க போகிறேன்னு தெரில. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரில. இங்கேருந்து 16 கிலோமீட்டரில் ஏவிஎம் ஹெரிட்டேஜ் மியூசியம் இருக்குது. ஆனால் அது க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் போட்டிருக்காங்க. உண்மையாக பொய்யானு தெரில. மேக்ஸிமம் உண்மையாக தான் இருக்கும். ஃப்ரைடே ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு போட்டிருக்கான். ரூமில் இருந்து பார்க்க நேரம் ஒன்றும் நான் ரூமில் இருந்து மேப் பார்க்கல. நேற்று தான் மேப் பார்த்தேன். ஏன்னா டியூஸ்டே ஆல்ரெடி அது க்ளோஸ்டு. நான் நேற்றைக்கு மேப் பார்த்தேன். நேற்றைக்கு மேப்பில் தான் நான் அப்படி போடல. ஏன்னா இன்றைக்கி பார்க்க நேரம் ஃப்ரைடே தான் ஓப்பனு. ஃப்ரைடே 10 AM தான் ஓப்பனு. இன்றைக்கி க்ளோஸ்ன்ட்டு போட்டு இன்னைக்கு புதன்கிழமை இன்னைனாலும் க்ளோஸ் பண்ணிச்சு. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரிலையே. ஃபோன் போர்டுக்காரங்க காசு இருக்குன்ட்டு தான் வண்டி எடுத்து போட்டுறானுங்களா என்னன்னு தெரில. வண்டியும் ஓட்ட தெரில, ஒரு இளவும் ஓட்ட தெரில. இவங்களுக்கு எல்லாம் சும்மா ரோட்டில் இருந்து குவான் அலறிட்டு இருக்கானுங்க காண போட்டு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்ரு. அது வண்டி இடத்துலேருந்து இல்லை, 33 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு. இங்கே ஏவிஎம் மியூசியம் வந்தோம். ஏவிஎம் மியூசியம் க்ளோஸு. அதனால் இப்போ எங்கே போய்ட்டுருக்கோன்னா பிளான் சேஞ்ச் ஆகி சென்ட் தாமஸ் மாவட்டம் சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். எப்படி இருக்குன்னு தெரில. வண்டி மைலேஜ் வேறு செக் பண்ணணும். கிலோமீட்டரும் ஓட்டணும். 70 கிலோமீட்டர் 70-80 கிலோமீட்டர் ஓடணும்னு நினைக்க வண்டி. பெட்ரோல் உள்ளே இருக்குது. அதனால பிரச்சனை இல்லை. சென்ட் தாமஸ் மாவட்டம்லாம் போய் அங்கே போய் செக் பண்ணி பெட்ரோல் தீராது. அங்கேருந்து ரைட்டாக ரூமுக்கு போயிடலாம். ரிட்டர்னு ரூமுக்கு போயிட்டு அதை எடுத்து அங்கே பெட்ரோல் காலி ஆகிட்டுனா சந்தோஷம். இல்லைன்னா அங்கேயே உள்ளுக்குள்ளே ஏதாவது உள்ளேரியாவில் எங்கேயாவது ரவுண்ட் அடிக்க வேண்டியதான் டருக்கு பொறுக்குன்னு போட்டு. சிட்டியில் மைலேஜ் செக் பண்ண நல்லா இருக்கும்னு நினச்சேன். சிட்டிக்குள்ளே வந்தேன். சிட்டிக்குள்ளே பார்த்தா இங்கே வெயில் நம்மளை கதற வச்சு செய்யுது. விட்டா போதுன்ற சாமின்ற அளவு தப்பிச்சு ஓடனா போதுன்ற மாதிரி இருக்குது. பார்ப்போம் என்ன நிலைமைன்ட்டு நமக்கு இன்றைக்கி. ஓவரால் வண்டி இடத்துலேருந்து 40 கிலோமீட்டர் ஓடிட்டு, நான் வண்டி எடுத்ததில்லை, பெட்ரோல் போட்டதுலேருந்து 40 கிலோமீட்டர் ஓட்டு. கரெக்டாக இப்போ 47 வந்துட்டு 47 கிலோமீட்டர் வந்துச்சு. அதில் 7 கிலோமீட்டர் மைனஸ் பண்ணால் 40 கிலோமீட்ரு. இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சுக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம். சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து கிளம்பிட்டேன். இது வரைக்கும் வண்டி பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இப்போ எப்படி நான் மைலேஜ் செக் பண்ண போகிறேன்னு தெரில. இப்போ என்ன பிளான்னா எடுத்துகிட்டு நேராக ரூமுக்கு போயிடலாம். ரூமுக்கு போகிறது எப்படி போகலான்றீங்கன்னா, எப்போவும் வண்டலூர் இதில் இருந்து பிரிட்ஜில் இருந்து ரைட் எடுத்து போயிடுவேன். இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ஸ்ட்ரைட்டாக நேராக வண்டலூருக்கே போயிடலாம். வண்டலூரில் போய் கொஞ்ச நேரம் ரவுண்ட் அடித்தா, அங்கே ரவுண்ட் அடிக்கணும்னு இல்லை, அந்த வண்டலூர் சூகை கிட்டே போய் ஒரு யூட்டர்ன் இருக்குது. அந்த யூட்டர்ன் அடித்தா அவுட்டர் ரிங் ரோடில் ஏறி வரலாம். அப்படி ஏறி வந்தோன்னா கொஞ்சம் தூரம் கிலோமீட்டர் கூட வண்டி ஓடுன்னு ஒரு ஐடியாவில் இப்போ எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கீங்க. ஒரு 100 கிலோமீட்டர் தானே ஓடுன்னு நினைக்க வண்டி எப்படியும் மேக்ஸிமம். நம்ம டிராஃபிக்கும் சரியாக இருக்குது. லைட்டாக பசியும் எடுக்குது, வெயிலும் அடிக்குது, பயங்கரமாக இருக்குது. இப்போ மைலேஜ் செக் பண்ணுறது என்ன வீடியோவுக்கு ஓரளவுக்கு நிழல் வந்துட்டு இந்த மாதிரி இருந்தோன்னே இவ்வளோ நல்லா இருக்குது. மரத்தை எல்லாம் வெட்டி ஃபுல்லாக பில்டிங்கு ஃபுல்லாக எரியுது. டிஷர்ட்டுக்குள்ளே எல்லாம் ஐயோமா சாமி. இப்போ ஒரு மாதிரி கூலிங்காக இருக்குது. இது வந்து இப்போ வெயிலில் போனால் எரியும். ஏதோ தீயை கொளுத்து விட்ட மாதிரி இருக்குது. இதெல்லாம் இன்ஜின் நேரம் ஹீட்டாக இருக்குது. அது காலைக்கிட்ட ஹீட் அடிச்சுட்டே இருக்குது வெயில் நேரம். அது வேறு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. இன்னொத்த சொல்ல நம்ம இப்போ சாப்பிட போகிற ஐடியாவில் ரூமில் போய் சாப்பிட்டுக்கலாம். இங்கே இருந்து ஒரு டீயும் ஏதாவது சாப்பிட்டுவோம். டீ குடிச்சிட்டு போவோம். இங்கே இருந்து இந்த காலையில் டீ குடிப்போம் நிப்பாட்டி. அவ்வளோதான், சிம்பிள். வண்டி இதுவரையும் கரெக்டாக 50 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இப்போ டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். மைலேஜ் செக் பண்ண பெட்ரோல் போட்டதுலேருந்து 1 லிட்டர் பெட்ரோல் போட்டதுலேருந்து 51 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. இனி எவ்வளோ ஓடுது, எங்கே போய் நிற்குதுன்னு தெரில. முதல்ல என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, முதல்ல இல்லை இப்போ தான் இடையில ரொம்ப தூரம் வண்டி கிலோமீட்டர் ஓடாதனால இங்கேருந்து நேராக வண்டலூர் பிரிட்ஜு இறங்கி ரைட் எடுத்து போவோம்மா. நேராக வண்டலூர் போய் அங்கேருந்து யூட்டன் அடிச்சு அவுட்டர் ரிங் ரோடில் ஏற வரலாம் பிளான் பண்ணி முதல்ல சொல்லியிருந்திருப்பேன் வீடியோவில். இப்போ அப்படியே பிளான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்படி யார் நேராக ரூமுக்கே போயிடலாம் கரெக்டாக. ஏன்னா கரெக்டாக தான் இருக்குது. இப்போ 63 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 63 எவ்வளோ போனாலும் 56 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி. கம்பெனியே இது பண்ணுறது 70 கிலோமீட்டர் தான். 57 13 கிலோமீட்டர் தான். இங்கேருந்து மேக்ஸிமம் ரூமுக்கு போகிறதுக்கு 12-13 கிலோமீட்டர் வந்துடும். ரூமு கிட்ட போகிறாரு மேக்ஸிமம் பெட்ரோல் காலி ஆகிடும். அது கரெக்டாக தான் ஆகிடும். அடுத்த ஏரியா பெட்ரோலை போட்டு வந்து அடுத்த வண்டியில் ஏரியா பெட்ரோலை போட்டு வந்து எங்கே இருந்தால் பெட்ரோல் அடிச்சிக்கலான்னு ஒரு நம்பிக்கை தான்.
இதனால இப்போ என்ன பண்ணுறேன்னா நேரம் ரூமுக்கே போகிறதான் ஐடியா, வேறு எங்கேயும் போகிறதுக்கு ஐடியா இல்லை. மைலேஜ் சிட்டிலாம் செக் பண்ணி பார்த்துட்டேன் சென்னைக்குள்ளாடி, அதுவும் மேக்ஸிமம் 60லேருந்து 70 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு. நான் இப்போ 75 வரைக்கும் போகுது ஸ்பீடு. எப்பப்போ எவ்வளோ பிடிச்சேன்னு கூட ஞாபகம் இல்லை கரெக்டாக. சிட்டிக்குள்ளே ஓட்டியிருக்கேன், சிட்டிக்குள்ளே தான் ஒரு 60 வரைக்கும் போச்சு, அதுக்கு மேலே விரட்டலை. ஹைவேல போனால் இங்கே அதுவும் மட்டும் இல்லாமல் ஹைவேல போனால் இதை விட ஒரு 2 கிலோமீட்டர்னா கூட தான் மைலேஜ் கிடைக்கும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஒரு 2 கிலோமீட்டர் கூட வச்சுக்கலாம். சிட்டியில் இயரை கட் பண்ணி ஓட்டுறதுனால எப்படி பார்த்தாலும் மைலேஜ் ட்ராப் ஆக தான் செய்யும். நம்ம ஏரியா வந்து விட்டது. இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து பிரிட்ஜில் ஏறிடலாம். ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு வரலான்னு பார்த்தேன், ஆனால் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு வர்றதுக்குள்ளே இது இல்லை. மேக்ஸிமம் இன்னொரு 10 கிலோமீட்டர் தான், அது இங்கேருந்து ரூம் போகிறதுக்கே கரெக்டாகிடும். அப்போ இல்லைனா ரூமுக்கிட்ட 2 ரவுண்டு உள்ளே ஏதாவது ஏரியாவில் சுற்றினா சரியாக போயிடும். அதனால் அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டாம். ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே நின்றுட்டுனா நல்லா இருக்கும். பெட்ரோல் காலியாகி வண்டி மைலேஜ் செக் பண்ணிடலாம், வண்டியில் பெட்ரோலும் போட்டுடலாம். இல்லைன்னா ரூமுக்கிட்ட போனால் அடுத்த பெட்ரோல் போடக்குன்னு வரைக்கும் வரணும், அது வேறு லைட்டாக கடுப்பாகும். ரிட்டன் பெட்ரோல் போடக்குன்னு தனியாக வர்றது செட் ஆகாது நமக்கு, அது வேறு லைட்டாக வெறியாகும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 63 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி எடுத்ததுலேருந்து. அவ்வளோதான், வண்டி அடைக்க தொடங்கி விட்டதே. பெட்ரோல் ஃபுல்லாக காலி ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க பெட்ரோலை போட்டு கரெக்டாக தான் இருக்குப்பா. ஓகே, நாட் பேட். எவ்வளோ தூரம் போதுன்னு பார்ப்போம். கரும்பு ஜூஸ் தாண்டி விட்டோம், சந்தோஷம். அவ்வளோதான், பெட்ரோல் காலி. ஐயோ, வார்னிங் லைட் எரியுதுப்பா, வண்டி ஆஃப் பண்ணிடும். இதுக்கு மேலே வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் ஆகாது எனக்கு தெரிஞ்சு, மேக்ஸிமம் வாய்ப்பே இல்லை ஸ்டார்ட் ஆக. இதுக்கு மேலே அடித்து ஸ்டார்ட் பண்ணால் அவ்வளோதான், சுத்தம். வாய்ப்பு இல்லை. ஃபுல் பிரைட்னஸ் ஃபோட்டோ. 51,607 கிலோமீட்டரா இது வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்தது. இப்போ 674 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 70 கிலோமீட்டரு 3 கிலோமீட்டர் கம்மி. 65 கிலோமீட்டர் வச்சுக்கலாம், ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் போல் வண்டியில் பெட்ரோல் இருந்தது. அதனால் இப்போ ரிசல்ட் என்னென்னா 65 கிலோமீட்ரு. இதுதான் நம்ம ஆராதனை தரக்கூடிய மைலேஜ். 1 லிட்டர் பெட்ரோல் போட்டோன்னா 65 கிலோமீட்டர் தாராளமாக போகலாம். அவ்வளோதான், இப்போ பிரச்சனை இல்லை. நமக்கு கொஞ்சம் போல் இருக்க பெட்ரோல் ஊற்றிட்டு அங்கே போய் பெட்ரோல் போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் போட்டால் ஹெச்பி போயிலே போய்க்கலாம், கரெக்டாக இருக்கும் அப்படின்னா. பெட்ரோல் செக் பண்ணக்குன்னு வேண்டியது, மைலேஜ் செக் பண்ணக்குன்னு வேண்டிய இந்த பாட்டில் கிட்டத்தட்ட 2-3 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரூமில் வாங்கி போட்டிருந்தேன். 2 மாதமாக அது இருக்கும் குறைஞ்சது. ஒரு ஆள் வேஸ்ட்டாக எடுத்து போட வச்சுருந்த நேரம் நான் வாங்கி வச்சுருந்தேன். இல்லை, இது எனக்கு தேவைப்படுன்ட்டு பார்த்தா அது இன்னும் தேவைப்பட்டிருக்குது. சரி, ஓகே மக்களே, இப்போ வண்டி கொஞ்ச நேரம் ஆகும் இது வர ஸ்டார்ட் ஆக, ஃபுல்லாக தீர்ந்தனால. சரி மக்களே, இது இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பைக்கு மைலேஜோடு பார்த்தீங்கன்னா 65. இதான் ஃபைனல் ரிசல்ட்டு. சரியா, பைக்கு பெட்ரோல் காலி இதில் கொஞ்சம் போல் இருந்துச்சா, ஊற்றின வரும் பைக்கு ஸ்டார்ட் பண்ண முடியல. அதனால் இந்த பாரத் பெட்ரோல் பங்கில் வந்து ஆப்போசிட்லாம் பைக்கு நிற்கி பாரத் பெட்ரோல் பங்கில் வந்து பெட்ரோல் வாங்கலான்ட்டு வந்தேன். பாட்டில் எடுத்துகிட்டு பாட்டில் தந்தாங்க இல்லை. இப்போ இங்கே இருந்து பைக்கு தள்ளிட்டு வர சொல்லிட்டாங்க, பைக்கில் தர முடியாது பெட்ரோல், பாட்டிலில் பெட்ரோல் தர முடியாதுன்ட்டானுங்க. இந்த பையன் நிற்காரில் அதான் மனுஷன் நம்ம ஹெல்ப் பண்ணாப்புல வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியல. தள்ளிட்டு போய் தான் பெட்ரோல் வாங்கி போடணும் போல. பெட்ரோல் போட்ட உடனே ஸ்டார்ட் ஆகிட்டு, ஒரே கைக்கில் ஸ்டார்ட் ஆகிட்டு. பெட்ரோல் ஆனால் 1 லிட்டராக போடுங்க குறைஞ்சது. BS6 வண்டியில் என் அனுபவம் இதுதான். வண்டி பெட்ரோல் நேரம் இந்த பையன் தான் கல்ல இருந்த பையன் நம்ம சப்போர்ட் பண்ணாப்புல. அதனால அப்படியே கடை இடத்துல லைட்டாக ஒன்று வீடியோ அட்டாச். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும் டாட்டா, பை பை, see you.